ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தர் இந்த வசனங்களின் மூலமாக நம்மோட பேசுவாராக. நாம் யாவரும் தேவனை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம் ராஜா. உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோட பேசும். உம்முடைய வசனம் வல்லமையுள்ளது, அது ஜீவன் உள்ளது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் எங்களை உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. அதுக்காக நன்றி அப்பா. எங்களை உமக்கு ஏற்ற பாத்திரமாய், ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் எங்களை வணைந்து கொள்வீராக. இந்த வசனத்தின் மூலமாக எங்களை சிட்சியும், எங்களை கடிந்து கொள்ளும். இந்த வசனத்தின் மூலமாக எங்களை போதியும். இந்த வசனத்தின் மூலமாக எங்களை வழி நடத்தும். அப்படியே நீ செய்வீர். அதுக்காக நன்றி. மீண்டும் ஒரு விஷயங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒவ்வொரு முதல் வாரத்திலும் நாம் தேவனுடைய பரிசுத்த பந்தை ஆசரிக்கிறவர்களாக இருக்கிறோம். இது ஏதோ ஒரு மனிதன் ஏற்படுத்தின ஒரு பந்தி அல்ல. மாறாக இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பந்தி என்பதை நாம் முதலில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த பந்திக்கு தான் ராபோஜனம் என்ற பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த பந்தி ஆசரிக்க முதலாவது அதை செய்தவரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே தம்முடைய சீஷர்களோடு சேர்ந்து அவர் பரிசுத்த பந்தியை ஆசரித்தார். அதற்கு பிறகு தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு அதை செய்யும்படியாய் கட்டளையிட்டார். ஆகவேதான் ஆதி திருச்சபை மக்கள் தினந்தோறும் என்ன செய்தாங்களா, வீடுகள் தோறும் கூடி அவர்கள் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் கர்த்தருடைய பந்தியை ஆசரித்தார்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆதி திருச்சபை விசுவாசிகள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ இது ஏதோ கடமைக்காக நம்ம ஆசரிக்கிற ஒரு சடங்கு அல்ல. மாறாக இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. தேவன் நம்மை ஆசரிக்கும்படியாய் அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். இது கர்த்தருடைய கட்டளையில ஒன்று. கர்த்தருடைய கட்டளை அநேகருக்கு. அதுல ஞான ஸ்நானம் எடுப்பது கர்த்தருடைய கட்டளை, மனம் திரும்ப வேண்டியது கர்த்தருடைய கட்டளை, அதே போல பரிசுத்த பந்தி ஆசரிக்க வேண்டியதும் கர்த்தருடைய கட்டளை, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியதும் கர்த்தருடைய கட்டளை. இதெல்லாம் நம்ம அனுசரிக்க பழகணும். சரி, இப்ப கர்த்தருடைய பந்தி என்று சொன்னேன். இந்த பந்தி நமக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். எப்படி சொல்ற கவனிங்க, 23ஆம் வசனத்தை கவனிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்ப இந்த பரிசுத்த பந்தியை நமக்கு ஒப்புவிக்கிறாரே அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சொல்றாரு, நான் கர்த்தரிடத்திலிருந்து இதை பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனமானம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். இது கர்த்தரே நமக்கு நியமித்திருக்கிற காரியம். ஆகவே இந்த அப்பத்திலும் இந்த பாத்திரத்திலும் நாம் கலந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அதை நாம் தட்டி கழிக்க கூடாது. ஆனா ஒரு கண்டிஷன். இந்த பரிசுத்த பந்தியை எப்படி ஆசரிக்கணுமா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. 28ஆம் வசனத்தை கவனிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து
இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். நம்ம பரிசுத்த பந்தியில கலந்து கொள்றதுக்கு முன்னாடி நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. என்ன அது? நம்மை நாமே சோதித்து அறியணும். பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்வதற்கு தகுதி ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படணும்னா 3 விஷயம் தேவை. மனம் திரும்புதல், பிரித்தெடுக்கப்படுதல், நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. அதான் ஞானஸ்நானம். இந்த 3 விஷயம் இருந்தா தான் ரட்சிக்கப்படுற மனுஷன். அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷனை தேவன் என்ன செய்யறாரு? தம்முடைய சபையிலே சேர்த்துக் கொள்கிறார். சர்ச் அட் பெத்தேல்ல சேர்த்துக் கொள்றல்ல, அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல சேர்த்துக் கொள்றாருல்ல, சர்ச் ஆஃப் காட்ல சேர்த்துக் கொள்றான்னு, தம்முடைய சபையிலே சேர்த்துக் கொள்கிறார். அப்போ நீங்க சேர்த்துக் கொள்ளப்பட்ட பிறகுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பந்தியில நம்ம கலந்து கொள்ள வேண்டும். அது தகுதி. ஆனா தகுதி பெற்ற நாம் நிர்விசாரமாய் பந்தியில கலந்து கொள்ளக்கூடாது. அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்படுத்தும். அந்த ஆயத்தப்படுத்தும் போது என்ன செய்யணுமா? நம்மை நாமே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இங்க சொல்றாரு, நிர்விசாரமா கலந்து கொண்டா அதுக்குள்ள தண்டனை இருக்கு. என்ன தண்டனை? எண்ணத்தினாலேனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். சோ அபாத்திரமா, நிர்விசாரமா நீங்க பந்தியில கலந்து கொண்டீங்கன்னா தகுதி இருக்குது, உண்மைதான். ஆனா நிர்விசாரமா கலந்து கொண்டீங்கன்னா ஆக்கினை தீர்ப்பு வரும் என்பதையும் மறந்துடக்கூடாது. ஆக்கினை தீர்ப்பு கட்டாயம் வரும். அதுல ஆண்டவர் ஸ்டேஜஸ் வச்சிருக்காரு. கிருபையுள்ள தேவன் பாருங்க, இரக்கமுள்ள தேவன் என்ன ஸ்டேஜஸ் வச்சிருக்காரு. இது நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனரும். முதல் ஸ்டேஜ், முதல்ல ஒரு அடி கொடுப்பாரு. என்ன அடி? பலவீனத்தை கொண்டு வருவாரு. இந்த பலவீனம் வந்துருச்சுனாலே ரெடி ஆகிருங்க. எங்கேயோ நம்ம அடி வாங்குதே. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால தான் அந்த பலவீனம். சரியா? அந்த பலவீனத்துல சுதாரிச்சிருங்க. 1. 2வது, வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். 2வது, வியாதி வரலாம். வியாதி வந்துச்சுன்னா ரெடி ஆயிருங்க. ஆராய்ந்து பார்த்துருங்க, சோதி தெரிஞ்சிருங்க. இது உண்மையாவே தேவன் என்ன சிரிச்சுக்கிறாரா? தேவன் ஏதோ என்கிட்ட நல்ல ஏதோ காரியத்தை விரும்புறாரா? எங்கேயோ நான் தவறு செய்யறேன்னா பாத்துருங்க. பார்த்துட்டீங்கன்னா ரெடி ஆயிருவாங்க. 2வது, வியாதி. இதுக்கும் கேட்கல அப்படின்னு சொன்னா 3வது என்ன வந்துடும்? நித்திரை வந்துடும். அவ்வளவுதான், மரணம் வந்துடும். இப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த பந்தியில நிர்விசாரமா கலந்து கொள்ளவே கூடாது. அதனாலதான் நான் சொல்லுவேன், பந்தியில கலந்து கொள்ளும்போது ரொம்ப ஆயத்தத்தோடு வாங்க, பயத்தோடும் பக்தியோடும் இதை ஆசரிங்க. சரி, இதுக்குதான் சொல்றாரு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நம்ம நிதானித்து அறிய வேண்டிய காரியம் இருக்கிறது. நிதானித்து பார்க்க வேண்டியதல்ல, நிதானித்து அறிய வேண்டிய காரியம். என்ன அறியணும்? நான் எப்படிப்பட்டவன்? அப்போ நம்ம நிதானித்து எப்படி அறியணும் பாத்தீங்கன்னா, இங்க 3 கோணத்துல நம்ம நிதானித்து அறியணும். முதல் காரியம், எப்படி நம்ம வாழ்க்கையை நிதானித்து பார்க்கிறது? பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ள போறோம். பரிசுத்த பந்தியை கொடுத்தவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நான் முதல்ல சோதித்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியம்னா, எனக்கும் என் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? எனக்கும் என் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? அநேகர் கர்த்தரோடு உறவு வைத்துக் கொள்ளாம, கர்த்தரோடு பேசாம, கர்த்தரோடு நடக்காம அவர்கள் பந்தியிலே ஸ்ட்ரைட்டாவே கடந்து வந்துகிறார்கள். நல்ல கவனிங்க, ஒரு நாள் அப்படி செய்திராதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனால் அதற்கு பிறகு 3 விதமான அனுபவங்கள் தேவை. கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நடக்க வேண்டும். வேர் கொள்ற அனுபவம், கட்டப்படுகிற அனுபவம், நடக்கிற அனுபவம், இது 3 நமக்கு தேவை. அப்போ நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தின் மேல பிரியம் வைத்து அதை தியானிக்கிறீர்கள், அதை உட்கொள்கிறீர்கள். கர்த்தருடைய வசனத்தின் மேல பிரியம் வைக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தரை எத்தனை அதிகமாய் நீங்கள் துதிக்கிறீர்கள், ஸ்தோத்திரிக்கிறீர்கள்.
எத்தனை அதிகமா துதிக்கிறது ஸ்தோத்திரிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு தேவனுக்கு சித்தமான ஜெபத்தை ஏறெடுக்கிறீர்கள். இந்த மூன்று காரியம் தேவை. இதுக்கு பிறகுதான் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிற காரியம், நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுடைய உறவு ஆண்டவரோட இன்டாக்டா இருக்குன்னு அர்த்தம். நல்ல க்ளோஸ், ஒரு நெருக்கமான உறவுன்னு இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தாமே சொன்னதை கவனிங்க. யோவான் 15 அதிகாரம் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன காரியத்தை கவனிங்க. என்ன சொன்னாரு? 15 அதிகாரம் 7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இங்க நான் கோடிட்டு காட்டுகிற வார்த்தை என்னன்னா, எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். எப்பொழுது? ரட்சிக்கப்பட்ட உண்மைதான். ரட்சிக்கப்பட்ட உடனே சீஷன் ஆகிட்டோம். ஏன்? நான் சொன்ன சீஷன் ஆன பிறகுதான் அவன் ஞானஸ்நானமே எடுக்கிறான். சீஷன் ஆன பிறகு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவன் சீஷனாய் நிலைத்திருக்கணும், சீஷனா காணப்படணும். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் என்ன ஆகணும்? இருக்கணுமா? நிலைத்திருக்கணுமா? நிலைத்திருக்கணும். அதாவது அபைடு, வாசம் பண்ண வேண்டும். அப்படி வாசம் பண்ணுங்க, வாசம் பண்ணும். இந்த வாசம் பண்ணுகிற அனுபவம் தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், நீங்க என் சீஷனா இருக்கிறீங்க, நீங்க கேட்டுக்கொள்வதில் கொடுப்பேன், நீங்க கனி தருவீங்க, நீங்கள் எனக்கு சீஷனாய் இருப்பீர்கள். சீஷர்கள் தான் எதுல கலந்து கொள்ளணும்? பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ளணும். அவன் முதல்ல நான் செக் பண்ண வேண்டியது காரியம், என் நேசர் இயேசுவோட நான் உறவாடுகிறேனா, அவரோட நிலைத்திருக்கிறேனா, அவரோட பேசுகிறேனா, அவருக்கு சமூகத்தில் இருந்து துதிக்கிறேனா, அவரிடத்தில் அவருடைய சித்தத்துக்கு ஏற்றவனமாய் நான் ஜபிக்கிறேனா? பிதாவின் சித்தத்தின்படி ஜபிக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? கட்டாயம் அதுக்கு பதில் தருவார் என்று இயேசு தாமே சொன்னார். என் தேவனுடைய சித்தம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படணும், ஒவ்வொரு மனிதனும் தேவனை அறிகிற அறிவில் வளரணும், ஒவ்வொரு மனிதனும் சத்தியத்தின்படி நடக்கணும். இதுதான் என் தேவனுடைய விருப்பம், சித்தம். அதுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? ரட்சிக்கப்படாத உறவினர்களுக்காக, ரட்சிக்கப்படாத நண்பர்களுக்காக, ரட்சிக்கப்படாத சக பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? நீங்க நல்லா கவனிங்க. எனக்கும் தேவனுக்கும் உறவு இவனமா இருக்கிறது. இப்படிப்பட்ட உறவு வைத்துக் கொண்டு, இப்படி அவருடைய வசனத்திலே நிலைத்திருந்து நாம் தேவனுடைய பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ளும்போது என்ன நடக்கும்? நல்லா கவனிங்க. யோவான் 6 அதிகாரம் அதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றதை நல்லா கவனிங்க. 54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இப்படிப்பட்ட சீஷன் தான் இயேசுவின் இயேசு நமக்கு நியமித்திருக்கிற அப்பத்திலும் பாத்திரத்திலும் கலந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவன் அந்த பயபக்தியோடு அனுசரிக்கிறதுனால, அந்த அப்பத்தை உட்கொள்வதனால, அந்த பாத்திரத்தில் கலந்து கொள்வதனால, தேவனுடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்வதனால என்ன நடக்கிறது? அவனுக்கு தேவன் நித்திய ஜீவனை வாக்களித்திருக்கிறார். அது உண்டு என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அது மட்டும் இல்ல, நல்ல கவனிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. அப்போ பரிசுத்த பந்தியில நம்ம நிர்விசாரமா கலந்து கொள்ள கூடாது, ஆயத்தத்தோடு கலந்து கொள்ளணும். அதுக்கு என்ன தேவைன்னா, நான் கர்த்தரிலும் அவருடைய வார்த்தை என்னிலும் வாசம் பண்ணணும். வாசம் பண்ணும்போது சீசனா மாறுறேன். அந்த வாசம் பண்ணுகிற அந்த சீசன் என்ன செய்யறான்? பரிசுத்த பந்தியில கலந்து கொள்றான். பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ளும்போது என்ன நடக்குது தெரியுமா? அந்த மாம்சத்திலும் அந்த ரத்தத்திலும் பானம் பண்ணும்போது இயேசு தாமே சொல்றாரு, என்னிலே அவன் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். இப்படி நிலைத்திருக்கும் போது என்னங்க நடக்கும்? 57 ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அடுத்தது என்னவா? பிழைத்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். சோ முதல் காரியத்தை நல்லா கவனிங்க. நீங்களும் நானும்
இந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ள போறோம். கர்த்தருக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானிக்கிறீங்களா? நீங்க ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானிக்கலன்னு நீங்க பலனடையவே முடியாது. நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல பலனடைய முடியாது. அப்படி பலனடையலன்னா நீங்க தேவனுக்கு சீஷனா இருக்க முடியாது. சீஷனா இருக்க முடியலன்னா பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ளவும் கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கிறீங்களா? தேவனை மகிமைப்படுத்துறீங்களா? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் உங்களுடைய சுவாசமா இருக்குதா? நம்ம எல்லாம் பாடுறோம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் அப்படின்னு சொல்லி பாடுறோம். சட்டத்தை மதிக்கிறதே இல்ல. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்க. உங்க விருப்பத்தெல்லாம் ஆண்டவர்ட்ட கொட்டுறதுக்கு பேர் ஜெபம் கிடையாது. உங்க ஆசைகள் எல்லாம் ஆண்டவர்ட்ட சொல்லி ஆண்டவரே இதை நிறைவேற்றும் சொல்றதுக்கு பேர் ஜெபம் கிடையாது. ஜெபம் என்பது கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்வது. கர்த்தருடைய இருதயம் ஏக்கம் என்னன்னு புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம அந்நியரும் பரதேசிகளா இருக்கிறோம். இந்த உலகம் நம்முடைய சொந்தம் அல்ல. இந்த உலகத்தின் எந்த காரியம் நம்மளை சந்தோஷிப்பிக்கவே மாட்டாது. ஆனா கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனே என்னைக்கு நிலைத்திருப்பான். நல்லா கவனிங்க. எப்படி நீங்க செய்யறீங்களா? செய்தீங்கன்னா கட்டாயம் பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ளுங்க. இது என்ன திறமை செய்யும்? இது எப்படின்னா ஒண்ணு இணைந்து இருக்கிற காரியம். நீங்க நிலைத்திருந்தா கலந்து கொள்ளலாம், கலந்து கொண்டா நிலைத்திருக்கலாம். கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நிலைத்திருந்தால் அவரும் நிலைத்திருப்பார். நீங்க சீசனா இருப்பீங்க. கலந்து கொண்டா அவர் திருப்பி உங்களுக்கு நிலைத்திருப்பார். நீங்களும் அவரை நிலைத்திருப்பீங்க. நீங்க பிழைப்பீங்க. நீங்க நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வீங்க. எத்தனை அற்புதமான காரியத்தை வச்சிருப்பாருங்க. இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்க ஒரு பெரிய சட்டம். சரி, முதல் காரியம், எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது? ரெண்டாவது, நம்ம எதை தியானிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய 17ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை கவனிங்க. 1 கொரிந்தியர் 11, 17, 21. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாய் இராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறதே. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. நீங்கள் ஒரு இடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. நல்ல கவனிங்க. எனக்கும் சக விசுவாசிகளுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? பரிசுத்த பந்தியில வாரீங்க, பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ற பிள்ளைகளோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்கு? தேவனுடைய சீஷர்களோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்கு? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய யோவான் கற்றுக் கொடுத்தார். காண்கிற சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? உங்களுக்குள்ளேயே பிரிவினை, உங்களுக்குள்ளேயே மார்க்க பேதங்கள், உங்களுக்குள்ளேயே பொறாமைகள், உங்களுக்குள்ளேயே எரிச்சல்கள், உங்களுக்குள்ளேயே கசப்புகள் இது இருக்கும் என்றால் நீங்க பரிசுத்த பந்தியில எப்படிங்க கலந்து கொள்வீங்க? முதல்ல ரெண்டாவது காரியத்தை கவனிங்க. தேவனோடு உள்ள உறவை மட்டும் செக் பண்றது இல்ல. அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சகோதர சகோதரிகள், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள், இவர்களோடு உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? தீமோத்திக்கு சொல்லும் போது ஒரு நல்ல ஆலோசனையை பவுல் கூறினார். அதையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புறேன். பாருங்க, 1 தீமோத்தேயு அதனுடைய 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும். எத்தனை விஷயம் இருக்கு? 1 வார்த்தையில, 2வது நடக்கையில, 3வது அன்பில, 4வது ஆவியில, 5வது விசுவாசத்துல, 6வது கற்பில. இந்த எல்லா விஷயத்திலும் யாருக்கு மாதிரி ஆயிரு? விசுவாசிகளுக்கு மாதிரி ஆயிரு. பரிசுத்த பந்தியில கலந்து கொள்றீங்க, உங்க வார்த்தை ஏதாவது விசுவாசியை நோகடிச்சிருக்கா? உங்க வார்த்தை யாராவது புண்படுத்தி இருக்குதா? உடனே ஒப்பரவாயிருங்க. சாரிங்க, நான் தவறி பேசிட்டேன் சொல்லிடுங்க. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை பார்த்து மூடனே, முட்டாளே இப்படின்னு சொன்னா என்னங்க நடக்கும்? எதுக்கு பாத்திரமா?
எரி நரகு செஞ்சுட்டே தானே செய்றோம். தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட மனுஷனை அவமதிச்சா, அது கூட இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனை நீங்கள் அவமதிச்சா, அது சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், அது தேவனுக்கு விரோதமான பாவம். தேவன் சொல்றார், உனக்கும் அந்த விசுவாசிக்குள்ள உறவு சரிப்படுத்திக்கோ. காண்கிற சகோதரனை உன்னால் நேசிக்க முடியாவிட்டால், காண்கிற சகோதரியை உன்னால் நேசிக்க முடியாவிட்டால் எப்படி காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவாய்? இன்னைக்கு நம்முடைய உறவு எப்படிங்க இருக்கு? அதனாலதான் நான் ஒரு வார்த்தையை, நான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, சில நேரங்களில் நம்ம குறை தப்பு செஞ்சிருக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கூட நம்ம ஜஸ்டிஃபை பண்ணோம், நான் தப்பு செய்யல அப்படின்னு. கொஞ்சம் வாங்க, என்னோட சேர்ந்து வாங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, எப்படி? நீங்க நின்று ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரோட உறவு இருக்குங்க. நீங்க நின்று தான் ஜெபம் பண்றீங்க. எலியா சொல்வார், நான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற எலியாவாகிய நான். அதே மாதிரி எலிசா தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவனாகிய நான் அப்படின்னு தான் சொன்னாரு. ஏன்னா தேவனுக்கு அவங்க உறவு சரியா இன்டாக்டா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க நின்று ஜெபம் பண்றீங்களா? நின்று ஜெபம் பண்றீங்களா? அப்போன்னா உங்க சக விசுவாசிகளுடைய உறவை எப்படி வச்சுக்கோங்க. பாருங்க என்ன சொல்றாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், யாருக்கு உண்டாயிருக்குமானால்? உங்களுக்கு, அவங்களுக்கு இல்ல. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அவன் ஏதோ நமக்கு குறை செஞ்சுட்டான், நம்ம தீமை செஞ்சுட்டான். உங்களுக்கு குறை உண்டாயிருக்குமானால் நீங்க என்ன செய்யணும்? முதலாவது, பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். முதல்ல நம்ம தான் செய்யணுங்க. நீங்க மன்னியாதிருப்பீர்களானால், இயேசு தாமே சொல்றாரு, உங்களை பிதாவும் மன்னிக்க மாட்டாரு, உங்களை நானும் மன்னிக்க மாட்டேன். புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கும் சக விசுவாசிகளுக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு நீங்க மாதிரியா இருக்கீங்களா? இந்த 6 விஷயத்த சொன்னேன், இதுல மாதிரியா இருக்கீங்களா? விசுவாசத்துல, வார்த்தையில, கற்புல, நடக்கையில, அன்பில, இதெல்லாம் நீங்க மாதிரியா இருக்கீங்களா? இந்த பரிசுத்த பந்தி அதுக்கு தான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. நம்ம இதுல மாதிரியா மாறணும், மாதிரியா மாறணும். சோ எனக்கும் என்னுடைய சக விசுவாசிகளுக்குள்ள உறவு எப்படி இருக்கு? 3வது மிக முக்கியமான காரியம், நம்ம எதுல ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது ஒரு மிக முக்கியமான விஷயம், 32ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்கம்மா. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படும். இங்க ஒரு வார்த்தையை பவுல் பயன்படுத்துறார். நம்ம நியாயம் தீர்க்கப்படும் போது யாரோட ஆக்கினைக்குள்ளா போயிடக்கூடாது? உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்கும் எனக்கும் என்ன உறவு? உங்களுடைய லைஃப், வாழ்க்கைக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? நான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் எதுல இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறான்? உலகத்தில் உள்ள மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு அவன் பிரித்தெடுக்கப்படுகிறான். உலகம் அசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது, உண்மை. பாவத்தால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் உலகத்திலிருந்து உங்களை எடுத்து வேறு பிரித்து சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி தம்முடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். எதற்காக? மீண்டும் போய் உலகத்துல பாவம் செய்வதற்கா? இல்ல, மீண்டும் பாவம் செய்வதற்கு அல்ல, உலகத்தோட ஐக்கியம் வைப்பதற்கு அல்ல, மாறாக பரிசுத்தமான ஜீவியம் செய்வதற்காக. பரிசுத்த பந்தியில் அநேகர் கலந்து கொள்கிறார்கள், ஆனா உலகத்தோட ஐக்கியம் இருக்கு, உலகத்தின் அந்த வழிபாடுகளோட ஐக்கியம் இருக்கிறது. இந்த 2 வைத்துக் கொண்டு குந்தி குந்தி நடந்தா தேவன் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். பரிசுத்த பந்தியில கலந்து கொள்கிறவர்களுக்கு ஒரு காரியம் ஞாபகத்துல இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் அதே 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எனக்கு எல்லாம் என்ன செய்யாது? பக்தி விருத்தியை
உண்டாக்காது. உலகத்தோட உங்களுடைய சம்பந்தம் எப்படி இருக்கிறது? பரிசுத்த பந்தியில கலந்து கொள்றீங்க, அவிசுவாசிகளோடு ஐக்கியம் வச்சிருக்கீங்களா? இதே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 14 வசனத்தை கவனிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடைய விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கணும், நான் யாருடைய ஆலயம்? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். என் இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி விலைக்கிரயம் கொடுத்து என் சரீரத்தை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த சரீரம் இனி என்னுடையதல்ல, இது தேவனுடையது. இந்த சரீரத்தினாலும் ஆவியினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? அவிசுவாசியோட, உலகத்தோடைய, விக்கிரகத்தோடைய ஒரு நாள் இருக்கக்கூடாது. தேவன் சொல்ல, அதை விட்டு விலகு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறாயே. அதனாலதான் நம்ம இதுல இருந்து சுத்திகரிக்கப்பட்டா நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறாரு, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். எனக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் எப்படி இருக்கு ஆராய்ந்து பாருங்க. அதனாலதான் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்றாரு. என்ன திரும்ப சொல்றாரு? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள், உலகமும் அதன் ஆசைச்சைகளும் ஒளிந்து போம். உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீங்க. பொருளாசை இருக்கா? உலகத்தின் மேல ஆசை இருக்கா? உலகத்துல சூப்பரா ஃபேஷன்லாம் பயங்கரமா மாடர்ன் ஃபேஷன்லாம் வந்துருச்சு. விசுவாசிகள் அந்த மாடர்ன் ஃபேஷனுக்கு அடிமையாகிறாங்களா? உங்களுடைய நடை, உங்களுடைய உடை, உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தனை இல்ல உலகம் புகுந்து விட்டதா? கவனிங்க. பரிசுத்த பந்தியில கலந்து கொள்றீங்க, ஆண்டவர் சொல்லுங்க, நோ, நான் உலகத்தால் என்னை கரைப்படாதபடிக்கு காத்துக்கொள்வேன் ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்திருக்க அந்த பரிசுத்த வஸ்திரத்தை ஒரு நாள் என்ன கரைப்பட விட மாட்டேன் ஆண்டவரே. தீர்மானம் எடுங்க. கண்களின் நிச்சயக்கு இடம் கொடுத்துறாதீங்க, ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுத்துறாதீங்க, மாம்சத்தின் நிச்சயக்கு இடம் கொடுத்துறாதீங்க. உலகம் எப்படினாலும் நடக்குங்க. உலகம் போற போங்க வித்தியாசமா இருக்கு. உலகத்துல இன்னைக்கு வித்தியாசமான ஞானிகள் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்கள தேவன் அஞ்ஞானின்னு தான் சொல்றாரு. அதனால அந்த ஞானிகளை பார்த்துட்டு நீங்களும் கெட்டு போயிடாதீங்க. அந்த டிசைனர்ஸை பார்த்து நீங்களும் கெட்டு போயிடாதீங்க. நமக்கெல்லாம் ஒரே டிசைன் தான், ஹெவன்லி டிசைன். என்ன டிசைன்? பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. நல்லா சொல்லாம, பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. இப்படி நீங்க தினந்தோறும் சொல்லணும், அறிக்கை செய்யணும். எதுல கலந்து கொள்றீங்க? பரிசுத்த பந்தியில கலந்து கொள்றீங்க. சோ 3 விஷயத்துல நம்மை நாமே நிதானித்து அறிவோம். எப்படி எப்படி நிதானித்து அறிவோம். நிறைய நேரம் நம்ம இதயத்தில் உள்ள தெரியல. கர்த்தருடைய சமூகத்துல வந்துட்டு நிதானித்து அறிந்துங்க. வசனத்தின் மூலமாக, அந்த வசனத்தின் வெளிச்சத்துல நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். அப்ப நீங்க நியாயத்திற்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. சோ முதல் சொன்னேன், கர்த்தரோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்கு. 2வது சொன்னேன், சக விசுவாசிகளோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்கு. 3வது, உலகத்தோடு உங்கள் உறவு எப்படி இருக்கு. உலகத்தின் அதிபதி ஒரு நாள் வருவான். அவனை பார்த்து சொல்லுங்க, உனக்கு எனக்கு வாழ்க்கையில இடமே இல்லை. ஏன்னா என் நாயகன் இயேசு, என் சேனை அதிபன் இயேசு, என் ராஜாதி ராஜா, என் கர்த்தாதி கர்த்தா இயேசு சொன்னார். இந்த உலகத்துல மனுஷனா இருக்கும்போது சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்கிறோம். என் இயேசுவின் மாம்சத்திலும் என் இயேசுவின் ரத்தத்திலும் நாம் பானம் பண்ணுகிறோம். அப்படி என்றால் நாம் தைரியமாய் சொல்ல வேண்டும், உலகத்தின் அதிபதியே, உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, நான் இயேசுவின் பிள்ளை, என் இயேசு எனக்கு எஜமானன், என் இயேசுதான் என் ரட்சகர், என் இயேசுதான் என் தேவன், என் இயேசுதான் என் ராஜா. இப்படி சொல்ல நீங்களும் நானும் பழகிக்கொள். இப்படிப்பட்ட அனுபவத்தோடு இன்னைக்கு பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக.